வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். மன அமைதி சாதாரணமாக, பொதுவாக, இயல்பாக மனம் என்பது ஒரு அமைதி நிலையில்தான் இருக்கும். அது அதனுடைய இயல்பு. ஆனால் இப்பொழுது நாம் மன அமைதியை தேடிக்கொண்டிருக்கிறோம். மனதில் அமைதி இல்லை என்று உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மனிதர்கள் அனைவரும் கூறிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் எந்த விலங்கினமும் அப்படி உணர்வதாக தெரியவில்லை. மனிதனிடம் மட்டும்தான் மன அமைதி என்பதை நாம் பார்க்க முடியவில்லை. ஏன்? அதற்கு காரணம் என்ன? இதையெல்லாம் சாதாரணமாக மனிதர்கள் அறிய முடிவதில்லை. ஏன் நம்மால் அதை அறிய முடியவில்லை என்று சொன்னால், நாம் எல்லாம் இந்த அமைதியை எங்கு தேடுகிறோம் என்று பார்த்தால், உலக பொருள்களிலும் உறவுகளிலும் அதை தேடுகிறோம். அப்ப இந்த புலன் மயக்கத்தால் உலக பொருள்களோடும் உறவுகளோடும் தொடர்பு கொள்வதில் அளவுமுறை மீறும் போது அது துன்பம் என்று மகரிஷி அவர்கள் கூறுகிறார்கள். இப்போ அவற்றோடு நாம் தொடர்பு கொள்ள வேண்டுமா என்றால் தொடர்பு கொள்ள வேண்டும். ஆனால் அந்த இரண்டிலும் நாம் அந்த அமைதியை தேடினோம் என்று சொன்னால் அது அங்கு கிடைக்காது. அப்ப இப்போ மனிதன் என்ன நினைக்கின்றான் என்று சொன்னால், இந்த உலக பொருள்களிலும் உறவுகளிலும் தான் இன்பம் இருக்கிறது. அந்த இன்பத்தை அனுபவித்து முடிக்கும் நிலையில்தான் நம் மனம் அமைதியாகும் என்று ஒரு பெரிய ஒரு மயக்கம். இதுதான் இந்த மனித சமுதாயத்திலேயே இருக்கக்கூடிய ஒரே மயக்கம் என்று நான் கருதுகிறேன். இந்த ஒரு மயக்கம் மட்டும் நீங்கினாலே போதும். அதிலிருந்து தோன்றியதுதான் அத்துணை மயக்க நிலைகளும். ஆக இப்ப இந்த இரண்டும் எதற்காக என்று பார்த்தால், இந்த இரண்டும் நமது தேவைகளை நிறைவு செய்து கொள்வதற்காக மட்டுமே. இப்போ இது உடல் சார்ந்தது என்பதை உணராத ஒரு நிலை. அந்த உடலின் தேவைக்காக மட்டுமே இந்த பொருளோடு தொடர்பு கொள்கிறோம் என்பதை உணராமல், இதுதான் நமக்கு இன்பத்தை கொடுக்கிறது என்று, அப்ப அது துன்பமாக மாறிவிடுகிறது. அப்ப என்ன பண்றோம்? இப்ப மனம் அமைதி இல்லை. துன்பமாக மாறும்போது மனம் அமைதியற்ற நிலையில் இருக்கிறது. ஆனால் மனிதன் என்ன நினைக்கின்றான்? இன்பத்தை பெருக்கினால் அமைதி வந்துவிடும் என்று நினைக்கின்றான். ஆனால் இன்பத்தை பெருக்கினால் துன்பமாக வந்து விடுகிறது. இதுதானே அனுபவம். இதுதான் அனுபவம். ஆனால் இந்த அனுபவத்தை வாழ்நாள் முழுவதும் திரும்ப 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 அதே அனுபவத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோமே தவிர, இப்ப இதுதான் துன்பமாக மாறுகிறது. அப்ப அமைதியை எங்கு தேடுவது? அப்ப இது எல்லாம் நம்மால் கண்டு உணர முடியாத நிலையிலே மகரிஷி போன்ற மகான்கள் அந்த அமைதி என்பதும் இன்பம் என்பதும் இந்த உலக பொருள்களில் இல்லை, உறவுகளிலும் இல்லை, அது அனைவரிடமும் இயல்பாக இருக்கிறது என்பதை கண்டு உணர்ந்தார்கள் சித்தர்கள். அதைத்தான் மகரிஷி அவர்கள் அந்த இன்பம் என்பதை நாம் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய இன்பத்தைத்தான் நாம் உணர்கிறோமே தவிர, இந்த பொருள்கள் மூலமாக பொருள்களில் இன்பம் இல்லை, இந்த உறவுகளில் இன்பம் இல்லை என்பதை அழுத்தமாக நமக்கு எடுத்து உரைத்திருக்கிறார்கள். இப்போ இந்த இடத்திலே
மனிதனிடம் மன அமைதி இல்லாமல் இருப்பதற்கு காரணம் மூன்று விஷயங்களை இங்கு இந்த சிந்தனையிலே குறிப்பிட்டிருக்கிறோம். என்ன? தன்முனைப்பு, பாவப்பதிவு, மயக்கம் என்று. இதைத்தான் மகரிஷி அவர்கள் ஆணவம், கண்மம், மாயை, இது மூணும் தான் இந்த மனதுக்கு அமைதி இல்லாமல் தடுக்கக்கூடியது என்று சொல்கிறோம். இந்த தன்முனைப்பு எப்ப வருது? ஏன் வருது? இந்த தன்முனைப்பு எதனால் பாவப்பதிவாக மாறுகிறது, ஏன் மயக்கமாக மாறுகிறது என்று பார்க்கும் பொழுது அதற்கு அடிப்படை காரணம் எதுவாக இருக்கிறது என்று சொன்னால், இந்த உலக பொருள்களோடும் உறவுகளோடும் அந்த உறவு கொண்டு இருக்கிறோமே, அங்கதான் என்ன ஆகிறது, இந்த தான் தனதுங்கிறது ஒரு முத்திய நிலைக்கு செல்வதற்கு அதுதான் காரணமாக இருக்கிறது. பொதுவாக தான் தனது என்பது எல்லா உயிர்களிடமும் இருக்கும். அத ஒரு அடிப்படை நிலையில் இருக்கக்கூடிய தான் தனது, இது இல்லாமல் இருக்கவே இருக்காது. இப்போ நான் யார் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலையில கூட நம்ம என்ன சொல்றோம்? நானே ஆத்மஸ்வரூபமாகிய அறிவாகிய தெய்வமாக இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள்கிறேன். அந்த உணர்ந்து கொள்ளும் போது கூட யாரு? நானே தெய்வமாக இருக்கிறேன், இல்ல தெய்வமே நானாக இருக்கிறேன். அங்க ஒரு நான் வருதா இல்லையா? இருக்கு, இருக்கு. ஆனா அந்த நானுக்கும் இந்த பொருள்களோடும் உறவுகளோடும் தொடர்பு கொண்டு அதை பெருக்கிக் கொண்ட நிலையில் இருக்கக்கூடிய நான் எனதுங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இப்போ எனதுகள் பெருக 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 நான் என்பது அதிகரித்து விடுகிறது. எனது என்பது பொருள் பற்று. பொருள்களை சேர்க்க 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 அதிகமான பொருள் சேர்த்து விட்டான். உடனே அங்க என்ன வருகிறது? நான் யார் தெரியுமா? நான் இவ்வளவுக்கும் ஓனர், இவ்வளவுக்கும் அதிபதி. என்கிட்ட எதுவும் யாரும் என்கிட்ட பக்கத்துல நிக்க முடியாது. அப்ப அந்த நான்கிறது வேற மாதிரி உயர்கிறது. அப்ப உண்மையான நான் என்பது அது ஒரு மயக்க நிலையில் இவ்வளவு உயர்வதற்கு காரணம் என்ன என்று பார்த்தால், இந்த பொருள்களோடும் உறவுகளோடும் மயங்கி அவைதான் நமக்கு இன்பத்தை கொடுக்கிறது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம்தான். இப்ப அந்த இன்பம் அதிகரிக்கும் போது துன்பமாக மாறியது. உடனே மனிதன் என்ன நினைக்கிறான்? இந்த பொருள் இவ்வளவுதான் இன்பத்தை கொடுக்கும், ஆனால் இப்ப இது துன்பமாக மாறிவிட்டது. இது துன்பமாக மாறாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இதை விட இன்னும் நிறைய பொருள் வந்தால் அது துன்பமாக மாறாது என்று ஒரு தப்பு கணக்கு போடுகிறான். இது இந்த கணக்கு யாரு போடுகிறார்? எல்லா மனிதர்களும், சாதாரண படிக்காத மனிதனிலிருந்து பெரிய PhD படித்த மனிதன் வரை, விஞ்ஞானிகள் வரை எல்லோரும் போடுகிறார்கள். விஞ்ஞானிகள் அப்படித்தான் அதை ஒவ்வொன்றாக கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். எப்படி? 2G, 3G, 4G, அத ஒரு சேச்சுரேஷன் வந்தோடனே 5G, அப்படி 7G, இப்படியே கண்டுபிடிச்சுக்கிட்டே போறான். எதுக்கு? எதுலையாவது நிறைவும் அமைதியும் வந்து விடாதா என்று. ஆனால் இது அமைதி கெட்டுக்கொண்டேதான் போகும் என்பதை அந்த விஞ்ஞானிகளும் உணரவில்லை, சாதாரண மனிதர்களும் உணரவில்லை. ஆனால் மெய்ஞானிகள் இதை உணர்ந்திருக்கிறார்கள். வேதாத்ரி மகரிஷி இதை மிக 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 எளிதாக சமுதாயத்துக்கு கொடுத்து விட்டார். ஆனால் உண்மை என்னவென்று பார்த்தால், அவர் கொடுத்த அந்த தத்துவத்தை விளங்கிக் கொள்ளக்கூடிய அளவில் சமுதாயத்துக்கு கொண்டு சேர்க்காத ஒரு பெரிய ஒரு குறை வேதாத்திரிய சீடர்கள் அனைவரிடமும் இருக்கிறது. யாரும் அதை செயல் மாற்றம் வரக்கூடிய அளவுக்கு கொண்டு சேர்க்கவே இல்லை. இந்த தத்துவத்தை வைத்துக்கொண்டு நாம் எப்படி பொருளை பெருக்கிக் கொள்வது, நாம் எப்படி இன்னும் வசதி பெருக்கிக் கொள்வது, இப்படி ஆகிவிட்டார்கள். இது ஒரு பெரிய மயக்கம். ஆனால் இயற்கையினுடைய சீற்றம் வரும் பொழுது இந்த மயக்கத்துக்கு தான் முதல் அடி கொடுக்கப்படும். ஏன்னால் அது கூட அறியாமையில் இருக்கக்கூடியது. இது அறிந்து கொண்டே அதே செயலை செய்கிறோமே. அதாவது மகரிஷியினுடைய தத்துவங்களை
உணர்ந்து கொண்டு இந்த பொருள்களிலிருந்தும் உறவுகளிலிருந்தும் ஒரு அளவு முறையில் விடுதலை பெறுவதை விட்டு இந்த தத்துவத்தை வைத்துக் கொண்டே நாம் பொருளை பெருக்குவது, வசதியை பெருக்குவது என்று போகும் பொழுது அது இறை துரோகத்திலேயே பெரிய துரோகமாக மாறிவிடும். அப்ப அந்த அடிப்படையில் இந்த மன அமைதி என்பதை மகரிஷி அவர்கள் ஒரு ஃபார்முலாவில் கடைசியில் சுருக்கமாக கொடுத்துறாரு. இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம், இப்படி கொடுத்துட்டாங்க. இப்ப என்னாச்சு? எங்க இருக்குது அமைதி? இன்பம், துன்பம். நீங்க இன்பத்தை நாடி அதை பெருக்கும் போது துன்பமாக மாறுகிறது. இது ரெண்டையும் விட்டுட்டாலே விட்டுட்டு அமைதியை தேடி என்று சொல்லல. இன்பத்தை நாடினால் அது துன்பம். இப்போ இன்பத்தை எதுக்கு நாடணும்? தேவையை பூர்த்தி செய்துவிட்டு சும்மா இருந்தாலே அமைதி தானாக வந்துவிடும். ஆக மன அமைதி என்பது நாம் தேடி பெற வேண்டியது அல்ல. நாம் இப்பொழுது அதுக்காக தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த செயல்களை நிறுத்தினால் மன அமைதி வந்துவிடும். அப்ப என்ன பண்ண வேண்டியிருக்கிறது? இப்போ நாம் இந்த அமைதி பெற வேண்டும் என்று சொன்னால் எதுவும் செய்ய வேண்டாம், சும்மா இருந்தாலே போதும். அமைதி என்பது இயல்பாக நம்மிடமிருந்து வந்துவிடும். இப்போ இதை இந்த சமுதாயத்துக்கு எப்படி உணர்த்துவது? எல்லோரும் ஓடிக்கொண்டிருக்கிறார்களே, அதன் பின்னாலேயே நாமளும் ஓடிக்கொண்டிருக்கிறோமே. இப்படிதான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இன்னும் நம் இளைய சமுதாயத்தை ஓட விட்டு கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக அமைதி என்பது வராது. அமைதி கெட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் தான் இயற்கையிலிருந்தே நமக்கு வரும். ஆக இந்த மன அமைதி என்பது ஒரு இயல்பான நிலை. அந்த நிலையை உணர்வதற்கு மகர்ஷியினுடைய தத்துவங்கள் மிகவும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவில், நாம் நடைமுறைப்படுத்தக்கூடிய அளவில் இருக்கிறது. இதை உணர்ந்து செயல்படுத்தி இதை சமுதாயத்துக்கு கொண்டு சேர்க்கும் பணியை வேதாத்திரிய சீடர்கள் ஒவ்வொருவரும் செய்தே ஆக வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். வாழ்க வளமுடன்.